தமிழோடு உறவாடும் உள்ளங்களுக்கு உணர்வாக தமிழ் பேசும் இனிய உறவு பாரதியின் அன்பு கிளந்த வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான ஒரு நாளாக அமைந்திருக்கும் என்ற ஒரு இதமான ஒரு நம்பிக்கையோடும் தொடர்ந்தும் இதமாகவே அமைய வேண்டும் என்ற இறை பிரார்த்தனைகளோடும் நாங்கள் அடுத்து வரக்கூடிய 2 மணித்தியாலங்கள் அரசியல் தடம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள காத்திருக்கிறோம். இன்றும் அரசியல் தடம் நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களுக்காக உங்களை மட்டுமே நோக்கி பலம் பெற காத்திருக்கிறது. அரசியல் தடம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விடயங்கள் உங்களுக்காக பலம் பெற காத்திருக்கிறது. அந்த வகையில் முதல் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது, சுதந்திரத்தோடு வாழ பிரதிநிதிகளை பொறுப்போடு தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இப்போது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, பாட்டாளிகளுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை, அதே சமயம் அடிமை சங்கிலிகளை தவிர ஆனால் அவர்கள் வெல்லுவதற்கு பொன்னுலகம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் சொன்னது போல தமிழ் மக்களாக இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே இனியும் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, அதாவது காட்டி கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்று கூட நாங்கள் சொல்லலாம். ஆனால் நிலத்தை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இன்னும் இருக்கிறது என்பது நாங்கள் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாது எங்களுடைய நிலத்தை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள், அற்புதமாக கலாச்சாரம் பண்பாடுகள் இது எல்லாமே எங்களிடம்தான் நாங்கள் தான் பேணி பாதுகாக்க வேண்டிய கடப்பாட்டிலும் இருக்கிறோம். ஆக நாங்கள் வாழ்வதற்காக மரணித்த மனித நேயங்களின் நினைவுகள் எம்மை வாழ்ந்து காட்டும்படி உதித்துக் கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் எங்களுடைய சுய நிர்ணய ஜனநாயக அமைப்பாக சுதந்திரத்தோடு வாழ எங்கள் பிரதிநிதிகளை பொறுப்போடு தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது என்ற விடயத்தையும் நாம் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். 2009 மே 18ஆம் தேதிக்கு பின்னர் தமிழர் பிரதேசங்களில் அதிகரித்துக் கொண்டிருக்கும் பிரச்சினைகளாக மிகவும் மோசமான கலாச்சார பண்பாட்டு சீரழிவுகள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படும் கருத்தாக அமைந்துள்ளது. ஒரு இனத்தின் கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் சிதைப்பதன் மூலம் அந்த இனத்தின் சகல கட்டுமானங்களையும் சிதைத்து இலகுவாக அவ்வினத்தை அழிக்க முடியும் என்பது உலக அறிஞர்கள் பலர் சொல்லியிருக்கின்ற விடயம். இதனை உணர்ந்த எதிரி மிகவும் திட்டமிட்டு அதனை செயல்படுத்துகின்றான். மரபு வழி சமூக கட்டமைப்புகளின் சிதைவு, இளம் சமுதாயம் போதை வஸ்துக்கும் மது பாவனைக்கும் அடிமைப்பட்டிருத்தல், சிறு சிறு குழுக்களாக மோதல்களில் ஈடுபடுதல், ஒரு இனத்தின் எதிர்காலத்தை தீர்மானித்து அதன் வளர்ச்சிக்கு பெரும்பங்காற்றுபவர்கள் என்றுமே இளைஞர்கள். அவர்கள் இந்த மாதிரி பழக்கங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அடிமைப்படுத்தப்படுவதனால் தங்களை பற்றியும் தங்கள் சமுதாயத்தை பற்றியும் சிந்திக்க முடியாமல் போவதால் தங்கள் கல்வியறிவிலும் அறிவியல் சிந்தனைகளிலும் மேம்படாமல் அடுத்த சந்ததியானது அறிவுள்ளோரை தேடும் இனமாக, வழிகாட்ட யாருமில்லாத இனமாக மாறும் அபாயம் உள்ளது என்று பலரின் கூற்றாக அமைந்துள்ளது. மக்கள் அறிவியல் ரீதியாகவும் தங்கள் சுய நிலைமை பற்றியும் சிந்திக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். சுய பொருளாதார முன்னேற்றங்கள் இல்லாமல் வாழ்வியல் நெருக்கடிகள் ஏற்பட்டு தாயகத்தை விட்டு புலம்பெயர்ந்து செல்கின்றனர். அவற்றை பார்த்து கொண்டும் எதிரியின் மீது மாறி மாறி குற்றம் சுமர்த்தி கொண்டும் அம்மக்களின் பிரச்சனையை நிவர்த்தி செய்யாமல் ராஜதந்திர நகர்வு என்று சொல்லிக்கொண்டு எதிரியின் கையேந்தி நிற்கும் தமிழ் பிரதிநிதிகள் என்று சொல்லுபவர்களால் தெரிந்தே செய்கின்ற இனவழிப்பு போன்ற செயலை யார்தான் பிரகடனப்படுத்துவது என்று பலரின் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் எனலாம். இப்படி ஒரு வீரம் செறிந்த உணர்வு மிக்க போராட்டத்தை நடாத்திய தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கின்றோம் என்று பொறுப்புணர்வுடன் சிந்தியுங்கள். உங்கள் நடவடிக்கைகளை பொறுப்புணர்வுடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்படுத்துங்கள் என்று குற்றம் சுமத்தும் விதமாக அது மட்டுமல்லாது விசனத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். லெனின் கூறியது போல ஒவ்வொரு விடுதலையை வேண்டி நிற்கும் கட்சிகளும் தனிமனித வழிபாடுகளுக்கு இடம் கொடாமல் இராணுவ கட்டமைப்பு போல கட்டுப்பாடுகளுடன் இருக்க வையுங்கள் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது என்ற விடயத்தையும் நாம் பதிவு செய்து கொள்ளலாம். அதாவது நாங்கள் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம், வடக்கு கிழக்கு மக்கள் மத நம்பிக்கைகளின்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்பவர்கள் என்று அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இந்த நிலையில் மாற்று மதங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் என்று கூட நாங்கள் சொல்லலாம். அதிகமாக நிறுவக்கூடிய புத்தர் சிலைகள் நீண்ட கால போக்கில் நம்பிக்கைகளை ஏற்படுத்தி மனம் மாற்றும் அபாயம் இருக்கிறது என்ற ஒரு சாராரின் கூற்றம் காணப்படுகிறது. அது மட்டுமில்லாது கால நீட்சியில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட இடம் புத்தருக்குரிய சொந்த இடமாக, அதாவது வரலாற்று ஆவணமாக மாறக்கூடிய ஒரு நிலை
இருக்கிறது என்றும் பலரின் கருத்தாக காணப்படுகிறது அப்படின்ற விடயத்தை நாங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அதாவது மியான்மர் நாட்டில் மக்கள் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டது போல அதாவது தமிழ் மக்களும் ஏற்றுக்கொண்டு விடுவார்களா, அதற்கு இடமளிக்கலாமா என்று பல தரப்பில் இருந்து எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலையில் விடுதலைக்கு போராடிய இனம் ஒன்று விடுதலையை பற்றி சிந்திக்க விடாமல் சிந்தனைகளை வெளிநாட்டு பணத்திலும் நவீன இலத்திரனியல் பொழுதுபோக்கிலும் வன்முறை, பாலியல் வன்புணர்வு, சிந்தனைக்கான களங்களிலும் திருப்பிவிடப்படுகிறார்கள் என்றொரு குற்றச்சாட்டு காணப்படுகிறது என்ற விடயத்தையும் நாம் அரசியல் தடத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். சுதந்திரத்தோடு வாழ பிரதிநிதிகளை பொறுப்போடு தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது. அரசியல் உள் விவகாரங்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது அரசியல் தடம் நிகழ்ச்சி. அரசியல் தடம் நிகழ்ச்சியில் நாங்கள் முதல் பகுதியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுதந்திரத்தோடு வாழ பிரதிநிதிகளை பொறுப்போடு தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இந்த தருணத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம், அதாவது தமிழினம் 2009 யுத்தம் முடிந்த பிறகு போராட்டம் தோல்வியடைந்துவிட்டது, எம்மால் இனியும் முடியாது என்று நினைப்பது தமிழ் வீரத்திற்கு இழுக்கானது என்று பலர் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அதாவது பல இணைய செய்திகளிலும் அதே சமயம் பத்திரிகை செய்திகளிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் புரட்சி என்பது தனியாக களத்தில் நின்று போராடுவதும் அங்கே முடிகின்ற விடயம் அல்ல. அது அதாவது சமூகம், மதம், கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம் இது அனைத்துமே வாழ்வோடு தொடர்புடைய அனைத்து தளங்களோடும் புரட்சி தொடர்ந்து உரையாடுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அனைத்தையும் திருப்பி போடுகிறது, மக்களுக்கு தேவையான அனைத்தையும் மீள உருவாக்கம் செய்கிறது என்று பலர் சாரார் தங்களுடைய விசனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஹோ சி மின் வியட்நாம் கூறியது போல இழப்புகளாலும் தோல்விகளாலும் தளர்ந்து போயிருக்கின்ற இந்த மக்களுக்கு உயிரோட்டமான நம்பிக்கைகளை கொடுத்து அவர்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வது அந்த மக்களின் பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருடைய தார்மீக கடமை என்று நாங்கள் சொல்லலாம். மிகவும் ஆழப்பெரிய ஒரு கருத்தாக இருக்கிறது. அந்த கருத்துக்கு சொந்தக்காரர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாரை எப்படி தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மக்கள் அறிவியல் ரீதியாகவும் தங்கள் சுய நிலைமை பற்றியும் சிந்திக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். சுய பொருளாதார முன்னேற்றங்கள் இல்லாமல் வாழ்வியல் நெருக்கடிகள் ஏற்பட்டு தாயகத்தை விட்டு புலம்பெயர்ந்து செல்கின்றனர். அவற்றை பார்த்து கொண்டும் எதிரியின் மீது மாறி மாறி குற்றம் சுமர்த்தி கொண்டும் அம்மக்களின் பிரச்சனையை நிவர்த்தி செய்யாமல் ராஜதந்திர நகர்வு என்று சொல்லிக்கொண்டு எதிரியின் கையேந்தி நிற்கும் தமிழ் பிரதிநிதிகள் என்று சொல்லுபவர்களால் தெரிந்தே செய்கின்ற இனவழிப்பு போன்ற செயலை யார்தான் பிரகடனப்படுத்துவது என்று பலரின் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் எனலாம். இப்படி ஒரு வீரம் செறிந்த உணர்வு மிக்க போராட்டத்தை நடாத்திய தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கின்றோம் என்று பொறுப்புணர்வுடன் சிந்தியுங்கள். உங்கள் நடவடிக்கைகளை பொறுப்புணர்வுடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்படுத்துங்கள் என்று குற்றம் சுமத்தும் விதமாக அது மட்டுமல்லாது விசனத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். லெனின் கூறியது போல ஒவ்வொரு விடுதலையை வேண்டி நிற்கும் கட்சிகளும் தனிமனித வழிபாடுகளுக்கு இடம் கொடாமல் இராணுவ கட்டமைப்பு போல கட்டுப்பாடுகளுடன் இருக்க வையுங்கள் என்ற கோரிக்கை. அதாவது ஜப்பான், பிரான்ஸ், அமெரிக்கா என்ற 3 பலம் பொருந்திய நாடுகளோடு நேரடியாக களத்தில் நின்று போராடிய வியட்நாமுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்த மாபெரும் தலைவர் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு கூறியதை நாங்கள் மிகவும் ஆழமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது எங்களை போன்ற விடுதலையை வேண்டி நிற்கிற இனத்திற்கு இது ஒரு தகும், அதாவது இதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நிச்சயமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் மாபெரும் தலைவர்கள் ஆற்றிய உரைகளை நாங்கள் பார்க்கும்போது விடுதலை, சுதந்திரம் என்பது மக்களுக்கு தேவை என்ற விடயத்தை மிகவும் ஆழ பதிவு செய்திருப்பார்கள். ஆகவே இந்த தமிழ் மக்களுக்கான தேவைகளை நிச்சயமாக தமிழ் பிரதிநிதிகள் உணர்ந்திருந்தாலும் அதை வந்து நிறைவேற்றுவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விடயம் தான். இல்லை என்று யாராலும் மறுக்க இயலாது. இருந்தாலும் அதற்கான வழிவகைகளை செய்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் கருதுகிறார்கள் என்கிறார்கள் அரசியல் ஆலோசகர்கள். சுதந்திரத்தோடு வாழ பிரதிநிதிகளை பொறுப்போடு தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது. சிறப்பு பார்வை கேட்டீர்கள். அரசியல் தடத்தில் தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது அரசியல் அலசல். இன்றைய அரசியல் அலசல் பகுதியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம்
ஆப்கானில் உதிக்குமா அமைதி சூரியன் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. நாங்கள் அதை பற்றி ஒரு விடயங்களை பார்க்கலாம். அதாவது தலிபான் தலைவர் முல்லா உமர் வெளியிட்ட அறிக்கைக்கு பிறகு ஆப்கான் அரசோடு பேச்சுவார்த்தைக்கு தலிபான்கள் தயாராக இருக்கிறதாக தெரிகிறது. இருந்தாலும் எதிரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துறது என்றது இஸ்லாம் மதத்தில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்றும் ஆப்கானின் எதிர்காலம் அமைதியின் மூலமாகவே காக்கப்படும் என்றும் அவருடைய அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். பேச்சுவார்த்தையில் தலிபான்கள் நிஜமாகவே அக்கறை கொண்டிருக்கலாம் என்ற சமிக்சையை இந்த அறிக்கை கொடுத்திருக்கிறது என்றால் அது மிக இல்லை என்று சொல்லலாம். ஆக இந்த பேச்சுவார்த்தை மூலம் நிச்சயம் அமைதி கிடைக்கும் என்பதற்கான உத்தரவாதத்தை இந்த அறிக்கை கொடுக்கவில்லை. ஏனென்றால் பேச்சுவார்த்தையில் பரிசீலிக்கப்பட வேண்டிய விடயங்கள் பல இருக்கிறதாக கூறப்படுகிறது. ஆக இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரைக்கும் பாகிஸ்தானின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் சில வாரங்களுக்கு முதல் இஸ்லாமாபாத் அருகில் முர்ரே நகரில் தலிபான்களுடன் ஆப்கான் பிரதிநிதிகள் முதன்முறையாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உதவி செய்திருந்தது பாகிஸ்தான் அப்படின்றது நாங்கள் அறிந்த விடயம்தான். இந்த தருணத்தில் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம், அமைதி பேச்சுவார்த்தை விடயத்தில் முதலெல்லாம் பாகிஸ்தானின் பங்கை ஆப்கான் அதிகாரிகள் சந்தேகத்துடன் தான் பார்த்தார்கள். ஆனால் தற்போது அந்த நாட்டின் ஆதரவும் உதவியும் ஆப்கானால் வரவேற்கப்படுகிறது என்ற விடயத்தையும் நாம் ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைய அரசியல் அலசல் பகுதியில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய விடயம் ஆப்கானில் உதிக்குமா அமைதி சூரியன் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஆப்கான் அரசுக்கும் தலிபான்களுக்கும் இடையிலான நல்லிணக்க நடவடிக்கைகளை எளிதாக்குறதுல பாகிஸ்தானின் பங்கை அமெரிக்கா புகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று பாகிஸ்தான் தூதரக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. நீங்கள் பார்த்து படித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கும் என்று நானும் கருதுகிறேன். இந்த நிலையில் அதாவது வெளியுறவு விவகாரங்களில் பாகிஸ்தான் பிரதமருக்கான சிறப்பு உதவியாளராக இருக்கக்கூடிய சையது தாரிக் பதிமி மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை செயலாளர் டோனி பிளிங் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்புக்கு பிறகு வெளியிடப்பட்ட அறிக்கை இது என்று சொல்லப்படுகிறது. அதாவது ரம்ஜானுக்கு பிறகு பேச்சுவார்த்தை தொடரலாம் என்று முறையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது முடிவு செய்யப்பட்டது. ரம்ஜானும் முடிந்துவிட்டது, பேச்சுவார்த்தையின்படி இனி அமைதி திரும்புமா என்று மக்கள் எதிர்பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். அதே சமயம் தலிபானுடனான பேச்சுவார்த்தையில் அரசு எத்தனை தெளிவான திட்டத்தோடு இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கும் மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்கள். இதற்கான முன்படிகளை அரசுதான் எடுக்க வேண்டும் என்ற விடயத்தை நாம் பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைய அரசியல் அலசல் பகுதியில் ஆப்கானில் உதிக்குமா அமைதி சூரியன் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆப்கான் அரசோடு பேச்சுவார்த்தை நடத்த உண்மையிலேயே விரும்புவதாக தலிபான்கள் தரப்பிலிருந்து இதுவரை வெளிப்படையான அறிவிப்பு வரல அப்படின்றது உலகறிந்த விடயமாக இருக்கிறது. இதுல முறை சந்திப்பில் என்ன தீர்வு கிடைக்கும் என்பதை கவனிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விடயம். இருந்தாலும் கூட இதற்கு எல்லாத்திற்கும் மேலாக அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். அதாவது பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளக்கூடிய தலிபான் பிரதிநிதிகள் ஆப்கானில் சண்டையில் ஈடுபட்டிருக்கும் அனைத்து தலிபான்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதிகளா என்பதே குழப்பமாக இருக்கிறதா? அது மட்டுமில்லாது சண்டையை கைவிட தலிபான்கள் விருப்பம் தெரிவிக்கவும் இல்லை என்றும் நாட்டின் பல பகுதிகளில் ஆப்கான் தேசிய பாதுகாப்பு படையினரோடு கடும் சண்டையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற குற்றம் காணப்படுகிறது. ரம்ஜான் மாதத்திலாவது சண்டையை நிறுத்த வேண்டும் என்று ஆப்கான் மதகுருக்கள் கவுன்சில் விடுத்த கோரிக்கையும் அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். இந்நிலையில் அமைதி குறித்த கனவு நிறைவேறுமா என்று சொல்வது கடினம்தான், இல்லை என்று மறுக்க முடியாது. ஆக இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் தங்களுக்கு வேண்டிய விடயங்களை நிறைவேற்றிக் கொள்ளவும் தலிபான்கள் தந்திரம் செய்யலாம் என்று சில நிபுணர்கள் சந்தேகிக்கிறார்கள். இதுல நாங்க இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பவர்களுடைய உண்மையான நோக்கம் பற்றியதாக இருக்கிறது. அதாவது ஆப்கான் அதிகாரிகள், தலிபான் தலைவர்கள் மற்றும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்கக்கூடிய வெளிநாடுகள் நேர்மையான தங்களுடைய கடப்பாட்டை வெளிப்படுத்தினால் ஆப்கானில் அமைதியான ஒரு சூரியன் உதிப்பதையும் நிம்மதியின் பிரகாசத்தையும் நிச்சயமாக கொண்டு வர முடியும் என்று அரசியல் அவதானிகளின் கருத்தாக இருக்கிறது. இது அனைத்தும் நிறைவேறுமா, இடம்பெறுமா, அனைத்தையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கேட்டது அரசியல் அலசல். இலங்கையின் வரலாற்று சுவடுகள். வெளிநாட்டு நிருபர்கள். செல்வநாயகத்தை வெளிநாட்டு நிருபர்கள் பேட்டி கண்டனர். பாராளுமன்றத்தில் பேசும்போது தமிழ் ஈழத்தை அடைவதற்கான உங்கள் போராட்டம் அஹிம்சை வழியிலேயே நடைபெறும் என்று கூறினீர்கள். ஆனால் சில இளைஞர்கள் ஆயுத போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இது பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று அவர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்து செல்வநாயகம் கூறியதாவது: தமிழ்ச் சமுதாயம்
அதிருப்தியின் விளிம்புக்கு தள்ளப்பட்டு விட்டது. அதனால்தான் உணர்ச்சிமிக்க சில இளைஞர்கள் ஆயுதத்தை தூக்கியுள்ளனர். ஆயுதங்கள் அழிவுக்கருவிகள். ஆயுதத்தை தூக்கியவருக்கும் அது அழிவை கொடுக்கும். அஹிம்சை அப்படியானது அல்ல. போராடுகிறவர்களை ஆளவோ அடக்கவோ முடியாத நிலையை ஆட்சியாளர்களுக்கு ஏற்படுத்தும். அஹிம்சை பாதையில்தான் எங்கள் போராட்டம் அமையும். அதிலிருந்து சற்றும் விலக மாட்டோம் என செல்வநாயகம் கூறினார். 1977 மார்ச் 23ஆம் தேதி செல்வநாயகம் தனது இல்லத்தில் இருந்தபோது கால் தடுக்கி கீழே விழுந்தார். தலையில் அடிபட்டு நினைவிழந்தார். யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். எனினும் நினைவு திரும்பவில்லை. செல்வநாயகம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி காட்டு தீ போல பரவியது. மருத்துவமனை முன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடிவிட்டனர். சிரிமாவோ பண்டாரநாயக்க தனது தன்னலமற்ற தொண்டு, நேர்மை, தியாகம் ஆகியவற்றால் மாற்றுக் கட்சியினரின் நன்மதிப்பையும் செல்வநாயகம் பெற்றிருந்தார். செல்வநாயகம் கவலைக்கிடமான நிலையில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்ததும் பிரதமர் சிரிமாவோ பண்டாரநாயக்க ஆஸ்பத்திரிக்கு சென்று செல்வநாயகத்தை பார்வையிட்டார். உடல்நிலை பற்றி டாக்டர்களிடம் விசாரித்தார். அத்துடன் ஒரு ஹெலிகாப்டர் விமானத்தில் நரம்பியல் டாக்டர்கள் 2 கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி செல்வநாயகத்திற்கு சிறந்த சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்திருந்தார். விசேட மருந்துகளை சிங்கப்பூரில் இருந்தும் லண்டனில் இருந்தும் தெரிவிக்கச் செய்தார். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயவர்தனா, மலையக தமிழர்களின் தலைவர் தொண்டமான் மற்றும் பல எம்பிக்கள் செல்வநாயகத்தை போய் பார்த்தனர். செல்வநாயகம் தலையில் அடிபட்டு இருந்ததால் இரத்தக்கசிவு ஏற்பட்டு கட்டியாக மாறியிருந்தது. அதை அகற்ற அறுவை சிகிச்சை நடந்தது. அதன்பின் செல்வநாயகம் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக டாக்டர்கள் கூறினர். செல்வநாயகம் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டது. 34 நாட்கள் மரணத்தோடு போராடிய செல்வநாயகம் ஏப்ரல் 26ஆம் தேதி நினைவு திரும்பாமலேயே மரணமடைந்தார். செல்வநாயகத்தின் மறைவுச் செய்தி இலங்கை தமிழர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தமிழகத்திலும் மற்றும் வெளிநாடுகளிலும் வாழும் தமிழர்களும் செல்வநாயகத்தின் மறைவு செய்தி கேட்டு துயரமடைந்தனர். புகழாரம். செல்வநாயகம் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவர் தமிழ் பேசும் நல்லுலகின் வழிகாட்டி. ஈழம் வாழ் தமிழர்கள் தன்மானத்துடன் வாழ்வதற்கான வழிவகுத்திட்ட மாபெரும் தலைவர் என்று கலைஞர் கருணாநிதி புகழ் அஞ்சலி செலுத்தினார். உலகத்தில் வாழுகின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்குமாக போராடிய மேதை என்று எம்ஜிஆர் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். பிரதமர் சிரிமாவோ பண்டாரநாயக்க விடுத்த அனுதாபச் செய்தியில் செல்வநாயகம் எப்போதும் நியாயமாக நடந்து கொள்பவர், மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிப்பவர், அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் கண்டன தீர்மானங்களை தயாரிக்கும் போது கடினமான வார்த்தைகளை உபயோகித்தால் அவற்றை நீக்கிவிடுமாறு கூறிவிடுவார் என்றும் குறிப்பிட்டு இருந்தார். செல்வநாயகத்தின் உடல் அவர் அமைத்த தமிழர் விடுதலை கூட்டணி கட்சி அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் இறுதி மரியாதை செலுத்துவதற்காக வைக்கப்பட்டது. கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் நீண்ட வரிசையில் நின்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தனி விமானம் மூலம் யாழ்ப்பாணம் சென்று செல்வநாயகம் உடல் மீது மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தினார். மற்றும் இலங்கை பாராளுமன்ற சபாநாயகர் ஸ்டான்லி திலகரத்ன, அமைச்சர்கள் மைத்ரி பாலசேன நாயக்க, பிளிக்ஸ் டைஸ் பண்டாரநாயக்க, லங்காரத்ன, செல்லையா, குமாரசூரியர் உட்பட பல பிரமுகர்கள் இறுதி மரியாதை செலுத்தினர். பின்னர் இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. லட்சக்கணக்கானவர்கள் ஊர்வலத்தில் சென்றனர். தமிழகத்திலிருந்து ரா நெடுஞ்செழியன், நாஞ்சில் மனோகரன், ரா ஜனார்த்தனம் ஆகியோர் யாழ்ப்பாணம் சென்று இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். குடும்பம். மறைந்த செல்வநாயகத்திற்கு ஒரு மகள், 4 மகன்கள். சுசிலாவதி கனடா நாட்டில் வசிக்கிறார். இவருடைய கணவர் ஜெயரத்தினம் வில்சன் அரசியல் துறை பேராசிரியர் இறந்துவிட்டார். டாக்டர் மனோகரன் அணு விஞ்ஞானி, அமெரிக்காவில் வசிக்கிறார். வசீகரன் கணித பேராசிரியர், அவரும் இறந்துவிட்டார். ரவீந்திரன் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், அமெரிக்காவில் வசித்து வருகிறார். சந்திரகாசன் வக்கீலாக ஈழ ஏதிலியர் மறுவாழ்வுக் கழக நிறுவனர் பொருளாளர், சென்னையில் வசிக்கிறார். 1977 தேர்தலில் ஜெயவர்தனா வெற்றி பெற்றார். அடுத்த வாரம் தொடரும். அரசியல் தடம் நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம். இப்போது அரசியல் தடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது
நேற்று கண்ட பெண்ணும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இன்றைய குற்றம் பகுதியில் நாங்கள் பார்க்கக்கூடியது, தேர்தலுக்கு வரும்போது வாக்குறுதிகளை அள்ளி விடுவது என்பது இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் சராசரியாக இருக்கிறது. அதாவது வாக்குறுதிகளை எல்லை கடந்து அளவிட முடியாத அளவுக்கு கொடுப்பார்கள். ஆனால் நிறைவேற்றுவது இல்லை என்பது மக்களுக்கு தெரியும். மக்கள் தான் பாவம் ஒவ்வொரு முறையும் ஏமாந்து போறது சாதாரண மக்கள் ஆயிட்டே. இந்த நிலையில பாருங்க, ஜனாதிபதி தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகள் எதனையுமே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி முன்னாள் ஜனாதிபதியும் வேட்பாளருமாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது குருநாகல் மாவட்டத்தில் வேட்பாளராக இருக்கிறார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் நல்லாட்சி அரசாங்கத்தினால இந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியாது போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து பாருங்கள், மறைமுகமான வேலை வாய்ப்புகளை பெற்றிருந்த 15 லட்சம் பேர், அதாவது 6 மாதம் என்ற குறுகிய காலத்தில் தமது தொழில் வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். இதுதான் எமனாட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இது எமனாட்சியா அப்படின்னு சொல்லி சற்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலுமே தேர்தலுக்கு வரும்போது வாக்குறுதிகளை அள்ளிவிடுவதும் அதன் பிறகு பதவியில் வந்ததற்கு பிறகு அதை மறுத்து பேசுவதும் வழமையான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இது அத்தனையும் குற்றம் தான், இல்லையென்று மறுக்க முடியாது. ஏனெனில் மக்கள் அன்றாடம் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான தீர்வை அரசு முன்னெடுக்க வேண்டும். ஆனால் அரசு இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடும் போது யாரிடம் முறையிடுவது என்ற ஒரு கேள்வி காத்திருக்கிறது. இருந்தாலும் கூட தான் எந்தவிதமான தவறையும் செய்யவே இல்லை என்று மகிந்த சொல்வது முற்றும் முழுதான ஒரு குற்ற செயலாகவே கருதப்படுகிறது என்ற ஒரு விடயத்தை நாம் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். நேற்று கண்ட பெண்ணும் குற்றம் குற்றமே. இன்றைய அரசியல் திடம் நிகழ்ச்சியை செவிமடுத்த அத்தனை உறவுகளுக்கும் இனிமையானதொரு நன்றி நன்றி நன்றி. அன்பு கலந்த வணக்கங்களோடு விடைபெற்ற செல்லும் நான் பிரேமுடன் பாரதி. கடவுளாகவும் வேண்டாம்,